என் மனசு கவலையாக இருக்குதுப்பா. ஏன்பா? வருஷம் வருஷம் தீபாவளிக்கு உடுப்பு, பட்டாசு, பலகாரம் எல்லாம் வாங்கி தருவேன். குடும்ப வறுமையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா இருப்பா? நான் ஒரு சிறு வியாபாரம் செய்யலான் இருக்கேன். அதுக்கு பணம் நிறைய செலவாகும் ஐயா. உன்னால் முடியுமா? முடியும்பா. நீ படிக்கிற பையன் வேற. நான் ஸ்கூல் போகும்போது நீங்களும் அம்மா கொடுத்த காசு ஒரு காயினாக நோட்டம் ஒரு 250 இருக்கும். இந்த பணத்தை வச்சு எந்த மாதிரி வியாபாரம் செய்ய போகிற? அதை வச்சுப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் தான்ப்பா. வீடு வீடா கடை நான் வியாபாரம் செய்யலான் இருக்கேன். எந்த மாதிரி பொருளியா? அதாவது பூஜை பொருட்கள், இந்த பவுட்ரு, இந்த ஷாம்பு, இதுதான்ப்பா நான் வியாபாரமாக செய்யலான் இருக்கேன். நல்லதுயா. ஆனால் படிப்பை மட்டும் விட்டுறாதியா நீ. நான் படிச்சுக்கிட்டே இந்த வியாபாரம் செய்வேன்ப்பா. இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் புது உடை நான் வாங்கி தருவேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லதுயா. அப்பாவுக்கு உடம்பு முடியல, படுத்துக்கிறேன்யா. அம்மா வலிக்குது, முடியல. இங்கே இங்கே கீழே பகுதி வலிக்குதுயா. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் வலி குறைய மாட்டேதுயா. அம்மா ஐயோ ஐயோ. என்னப்பா அருண் பண்ணிக்கிட்டு இருக்க? டீச்சர் கொடுத்த படத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கமா. ஆமாவா? ஏதாவது தெரியலனா அம்மாவை கேளு சரியா? என்னங்க வச்சு அந்த பஜிகான் பத்தி வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அருணை வேற படிக்க வைக்கணும். என்ன ஆச்சு? அதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை நந்தினி. நான் கத்துவ கம்பவங்களாம் கூட்டிகிட்டு போய் பஜிகானில் ஃபார்ம் எழுதி போட்டேன். இன்னும் பதில் வரல. பதில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ சீக்கிரமா கிடைச்சிருமா? எவ்வளவு நாள் பிடிக்கும்? இந்த ஃபார்ம் லுல்லு சாச்சிட்டா கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப போச்சு. இதோட நம்ம வீட்டு நிலைமை மோசமா போச்சு. தம்பியை வேற படிக்க வைக்கணும். தீபாவளி வேற வந்துச்சு. கரண்ட் காசுலாம் கட்டல. இன்னும் நம்மளோட வீட்டோட நிலைமை இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இரு நந்தினி. இந்த வருஷத்துக்குள்ள எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா நான் அருணை கூட்டிட்டு கண்டிப்பா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன். நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருக்கிறது. இன்னும் எத்தனை நாள் நம்ம இப்படியே இருக்க போறோம்னு தெரியல. அம்மா ஏமா அப்போ திட்டிகிட்டே இருக்கீங்க? வீட்டோட நிலைமை இப்படியே போய்கிட்டு இருக்கு. என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. ஒன்ன வேற படிக்க வைக்கணும். தீபாவளி வேற வந்துச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படின்னா கடன் தான் வாங்கணும் போல. அம்மா எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. என்னப்பா அருண் ஐடியா வச்சிருக்க? இத பத்தி அப்பா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். சரி, நான் ஒரு சிறு தொழில் வியாபாரம் செய்யலான் இருக்கேம்மா. என்ன அருண் சொல்ற? சிறு தொழில் வியாபாரம் பண்ண அதுக்கு காசு வேணும். நீ வேற படிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஸ்கூல் போகும்போது நீங்களும் அப்பாவும் கொடுத்த காசு கோயினாவும் நோட்டாவும் ஒரு 250 சேமித்து வச்சிருக்கேம்மா. இருந்தாலும் நீ படிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி இந்த வியாபாரத்தை செய்ய போற அருண்? நான் படிச்சுக்கிட்டே இந்த தொழில் செய்யலான் இருக்கேம்மா. உனக்கு எப்படிப்பா இந்த வியாபாரத்தை பத்தி தெரியும்? நான் ஸ்கூல் போகும்போது டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சிறு தொழில் வியாபாரம் செய்யணும்னு. ஆமாவா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. வீடு வீடா கடை இந்த பொருட்களை வச்சு நான் வியாபாரமா செய்யலான் இருக்கேம்மா. ஆமா, என்ன பொருளை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கப்பா? வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், இந்த பவுடரு, இந்த ஷாம்பு, இதுதான் நான் சிறு தொழில் வியாபாரமா செய்யலான் இருக்கேன். இருந்தாலும் நீ படிச்சிட்டு இருக்கப்பா. அதெல்லாம் எப்படி உன்னால செய்ய முடியும்? என்னால முடியும். கண்டிப்பா நான் இதை முயற்சி எடுத்து செய்வோமா. ஆமாப்பா, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வயசுல இவ்ளோ திறமையோட இருக்க என் செல்ல பிள்ளை. நானும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் சப்போர்ட்டா இருப்பேம்மா. சரிப்பா.
அருண் 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 ஏஞ்சிரிடா. டேய் டீச்சர் வர போறாங்கடா. நவீன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா, என்னை தனியா விடுறா, என்கிட்ட எதுவும் கேட்காத. டேய் எனக்கு இந்த பாடத்தை வந்து சொல்லித்தாடா. டே அருண் என்னடாச்சு? டே டே அருண் ஏயா கவலையா உட்காந்துருக்க? எங்க அப்பா அடிபட்டாரு, தீபாவளி வேற வருது, சட்டை துணி வாங்கணும், கையில காசு வேற இல்லை, என்ன செய்யறதுனே தெரில. கவலைப்படாத அருண், அண்ணா இருக்கேன். அருண் இந்த காசை வச்சுக்கியா? வேணாண்ணே, பரவாயில்லண்ணே. கவலைப்படாத அருண், உனக்கு எதாவது காசு தானே அண்ணன் தெரியவா, ஆனால் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். ரொம்ப நன்றிண்ணே. அப்பா தரஸ்தே, ஐயா என்னையாச்சு? அம்மா அம்மா என்னையாச்சு? ஐயா ஐயா அம்மா வலிக்குதே, அம்மா தலை வலிக்குதே, அம்மா முடியலையம்மா, தலை வலிச்சுதேம்மா, வலிச்சுதேம்மா, முடியலம்மா என்னால. அப்பா அம்மா, உங்களை பார்க்க ஒரு தொழிலதிபர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல சார். இல்ல தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, அதான் என்னோட சிறிய உதவி செய்யலான்னு வந்தேன். பரவாயில்ல சார். வேணாம் சார். தீபாவளி வந்துருச்சு வேற, கூடிய விரைவில் உதவி செய்யணும்னு எனக்கும் மனசு ஒரு இதா இருக்கு. காலு வேற உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. உங்க மனைவி வேற ரொம்ப தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சார், நீங்க சொன்னா சரிதான் சார். உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நந்தினி அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, கொடுமா. தீபாவளி வந்துடுச்சு, அடாலா கோழிக்கறி ஆட்டுக்கறி போடா சம்பால். டேய் மச்சா உனக்கு தல தீபாவளியா, பட்டாச கொளுத்தி கூட்டாளி மேல போடாத, நாய் வாலில கட்டிடாத, சரவெடிய சுத்தி சுத்தி அலைக்கு மேல சுத்தாத, ஓ தலையில போட்டுக்காத, அப்புறம் மூஞ்சி வெந்துடும், சாயல் ஓடிடும். சரக்க அடிச்சாலும் நல்ல ஜம்பா நில்லு, தொம்பா நில்லு, வம்ப பண்ணவதும் கோபத்தை காவா மீது காட்டாத, சுடு தலைக்கு மேல ஏறி வாழ்ந்து வந்தா ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இப்போ
ஒண்ணு ஜெயித்து துளிக்கும் போது பார்த்து நடத்தற வழுக்கும். அப்புறம் கையில காலில கட்டு தின்னா முடியாது லட்டு போட முடியாது மெட்டு புரியுதா? அப்புறம் கீச்சுக்கு அன்பா கொடுக்க மறந்திடாத வடி கட்டண கஞ்சனாரு